नादं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। ह्रीं ह्रीमिति प्रतिदिनं जपदां तवाख्याख्यां किं नाम दुर्लभमिह त्रिपुराधिवासी मालागिरीशमदवारणमाननीया तां सेवते वसुमती स्वयमेव लक्ष्म्या। 11வது ஸ்லோகம் பஞ்சதசி ஸ்தோத்திரம் அல்லது கல்யாண விருஷ்டி ஸ்தோத்திரம்னு பேரு. இந்த ஸ்தோத்திரத்தை வாசித்தாலே சகல மங்களங்களும் ஏற்படும். காரணம் என்ன? மங்கள அனந்த மங்களம் அப்படின்னு சர்வ மங்கள மாங்கல்யன்னு எல்லா மங்களத்துக்கும் மாங்கல்யத்துவத்தை கொடுத்ததான ஒரு ஸ்வரூபம். அந்த மந்திரம் இதுல ரகசியமாக அடங்கி இருக்கு. ஆகையால் மந்திரோபதேசம் இல்லாதவாளும் இதை நம்ம வாசித்தோமையானால் அந்த பலமானது நமக்கு கிடைக்கும். இதுல அம்பாளுடைய ஸ்வரூபமே ஸ்ரீங்கார ஸ்வரூபம். ராஜராஜேஸ்வரி பொம்மைய நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கால கீழே ஒரு கால மடக்கி ஒரு கால தொங்க போட்டு இருப்பா. பக்கத்துல கரும்பு வில்லு இருக்கும். அந்த கரும்பு வில்லானது அப்படியே அம்பாள் தலை வரைக்கும் வந்து இருக்கும். அதை நிறைய நினைச்சு ஊனி பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல ஹிரீம்னு எழுதினா அது மாதிரியே இருக்கும். அம்பாளுடைய ஸ்வரூபமே ஹிரீங்காரம், அம்பாளுடைய மந்திரம் ஹிரீங்காரம். இந்த ஹிரீங்காரத்துல அகாரம், ரேபம், ஈகாரம், பிந்து இருக்கு. இதுல ஆண் இருக்கோ இல்லையா, அந்த ஆங்கிறது ஆகாசத்தை குறிக்கிறது. ஆகாசாத்மனே புஷ்பம் கல்பயாமி அப்படிங்கிற. அதே போலயே ரேபம் இருக்கு. ராம் ரம் வன்யாத்மனே தீபம் கல்பயாமி நம. ராங்கிறது நெருப்பு. ஆகாசங்கள் 5 பூதங்களை எடுத்துக் கொள்ளும் பொழுது அது முதல் பூதம். சாந்தோக்கிய உபநிஷத்துல 3 பூதம் தான் சொல்லியிருக்க. நெருப்பு, ஜலம், பிருதி. அதனால்தான் அந்த 3 பூதங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியதான பூதமானது நெருப்பு. அகாரம், ரேகம். ஈன்னு இருக்க பார்த்தா இந்த ஈங்கிறது துரியம்னு பேர். எப்படி துரியம்ங்கிறத சொல்லுங்க. அந்த ஈங்கிறது துரிய பீஜம். துரியம்னு சொன்னேன்னா சம்ஸ்கிருதத்துல மூளை தாண்டினதுன்னு அர்த்தம். மூளை தாண்டினது துரியம், துரிய நிலை. 3 நிலைகள் நமக்கு ரொம்ப பிரசித்தமான நிலைகள். எது? ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி. இதுலதான் உலகமெல்லாம் அடங்கி போயிருக்கு. உலகத்துல எந்த மனுஷனும் ஒண்ணு முழிச்சுட்டு இருக்கலாம், இல்ல ஸ்வப்னம் பார்க்கலாம், அதே போல தூங்கிட்டு இருக்கலாம். வேற நிலை ஏதாவது இருக்கோ? கிடையாது. இந்த 3 நிலைகள்ல மாறி மாறி வந்துட்டு இருக்கான். இந்த 3 நிலையும் தாண்டி இருக்கிற நிலைக்கு ஈம்னு பேர். அத சம்ஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது வேதாந்தத்துல ஓம்னு சொல்லுவா. அகார, உகார, மகார, அதை தாண்டினது ஓம்ங்கிற நாதம்னு சொல்லுவா. அதையே தந்திர சித்தாந்தத்துல நாம ஈம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதையே காமகலா பீஜம் அது இது ஏதோ சொல்லிட்டு இருக்க. சோகாமயத பகுத்யாம் பிரஜாயேய அப்படின்னு ஆசையில இருந்து பரமேஸ்வரனுடைய ஆசை அதுல இருந்து ஆரம்பிச்சு ஷோடச கல புருஷா அப்படின்னு கலா பரியந்தம் வந்தது. காமத்துல இருந்து ஆரம்பிச்சு கலா பரியந்தம் வந்தது. உலகமெல்லாம் அர்த்தம். இந்த உலகமெல்லாம் அந்த ஈம் எனக்கூடியதான பீஜத்தினால சொல்றது. இப்ப ஆகாசாதி அல்லது அக்னியாதி அங்கிருந்து ஆரம்பிச்சு உலகெல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ஹ்ரீம்ங்கிறது. இந்த ஹ்ரீம்ங்கிறது எங்க போய் ஒடுங்கிறது? அது ஆகாசத்துல ஒடுங்கிறது.
அவ்யாக்கிருத ஆகாசத்துல ஒடுங்குது. அப்படியே இந்த மகாரத்தை நீட்டி இந்த கொன்னிலையான அந்த சப்தமானது அவ்யாக்கிருத ஆகாசத்துல ஒடுங்கிறது. அந்த அவ்யாக்கிருத ஆகாசம் தான் பிரதாரண்ய கோபனிஷத்துல எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றது. பகவத்கீதையில அததான் அக்ஷரம்னு சொல்றது. இந்த அக்ஷரங்களுக்கு தாண்டி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் சித்ரூபம். அந்த சைத்தன்யத்தை உபலட்சண மரியாதையா சொல்றது ஹ்ரீங்கார். இந்த அம்பாள ஹ்ரீங்கிற வடிவமாக யார் உபாசனம் பண்றாளோ அவ எந்த நிலையை அடையறா? பிரம்ம நிலையை அடையறா. வேதாந்தங்கள்ல ஓங்கார பிரதிபாத்தியமாக எந்த சுத்த பிரம்மம் இருக்கோ அந்த பிரம்ம நிலையை அடைகிறார். அதனால ஹ்ரீம் ஹ்ரீம் பிரதிதினம் ஜபதாம் தவாப்யாம் கிம் நாமதுல்லபமிக திரிபுராதிவாசே. இப்படி யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு ஆப்யாம் தவ ஆப்யாம். ஆப்யாம்னா இந்த ரெண்டு மந்திரங்கள்னால் ஹ்ரீம் ஹ்ரீம் எனக்கூடியதான மந்திரங்கள்னால். ஆப்யாம்னு திவிவச்சனம். தவ ஆப்யாம் கிம் நாமதுல்லபமிக திரிபுராதிவாசி. எதுதான் கிடைக்காது? ஏன்னா உங்களுடைய மந்திரத்தை சொல்றான். நீங்க தான் முப்புறங்களுக்கும் அதிபதியாக இருக்க. திரிபுர அதிவாசி. முப்புறங்களுக்கு அதிபதியா இருக்கு. முப்புறங்களுக்கு மேல இருக்கு. முப்புறங்கள் என்ன? நேற்றே பார்த்தோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த ஸ்தூல சரீரமானது விகார ரூபமா இருக்க. சூக்ஷ்ம சரீரமும் நமக்கு இருக்கு. ஞானம் வந்தாதான் அது போகும். அது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த மனசு புத்தி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிறவியிலையும் அது மாறிட்டே இருக்குன்னு நினைக்கப்படாது. அது பர்மனண்டா இருக்கு. மோட்சம் வர வரைக்கும் இதே மனசு தான் உங்களுக்கு, இதே புத்தி தான். புத்தி மாற அதை நீங்க மாற்றி கொள்ளலாம். எப்படி? அதுல கொஞ்சம் அறிவை ஜாஸ்தி பண்ணலாம். ஆனா மனசும் புத்தியும் அப்படியே இருக்கு. யாவதாத்ம பாவித்வாத் அப்படிங்கிறார் சூத்திரக்காரர். ஆகையால் ஒவ்வொரு பிறவி வரும் பொழுதும் இந்த சரீரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த பூத உடலை மாற்றிண்டே இருக்கும். மனசு லிங்க சரீரம் அப்படியேத்தான் இருக்கு. ஏன் அப்படியே இருக்கு? ஞானம் வந்தா தான் அது போகும். அது வரைக்கும் இருக்கு. அதனால தீபாவளி பண்டிகை வருது, பழைய சட்டையை தூக்கி போட்டு புது சட்டையை வாங்கிக்கிறோம். அதே மாதிரியே 100 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த சரீரம் உபயோகம் இல்லைன்னு விட்டு விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறோம். சரீரம் மாறலாம். சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான லிங்க சரீரம் அது அப்படியே இருக்கு. அதுக்கு வெவ்வேறு சரீரங்கள் வரும், வெவ்வேறு ஸ்தூல சரீரங்கள் வரும். இதான் வாசாம் ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. பழைய சட்டையை தூக்கி போட்டு புது சட்டையை எடுத்துன்னு போட்டுக்கிறா போல இந்த சரீரம் அந்த பழசாச்சுன்னு தூக்கிட்டு புது சரீரத்தை போட்டுக்கிறான். புது சரீரத்தை வாங்கினாலும் உள்ள இருக்கிற பொருள் ஒண்ணுதான் சார். சரீரம் மாறிட்டுதான் நமக்கு. சட்டையை மாத்தினா சரீரம் மாறிட்டா. வெளுப்பா இருக்கிறவா வெளுப்பா தான் இருக்கா, கருப்பா இருக்கிறவா கருப்பா தான் இருக்கா. சட்டையை மாத்தினது மாறிடுமா? அதே போல உள்ள இருக்கிற குணம் எல்லாம் மாறாது. அதை மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அதையே அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப அளவு பார்க்கணும். ஹ்ரீம் ஹ்ரீம் ஹிரி பிரதிதினம் ஜபதாம் தவாப்யாம் இன்னாமதுல்லபமிக திரிபுராதிவாசி. முப்புறங்களுக்கு அதிபதியா இருக்கிற தாங்கள் உங்களை ஜபிக்கிறதுனால இந்த ஹ்ரீம் ஹ்ரீம் எனக்கூடியதான 2 மந்திரங்கள்னால ஒண்ணு காரண சரீரத்தையும் ஒண்ணு லிங்க சரீரத்தையும் அழிச்சுப்படுறது. ஸ்தூல சரீரம் தானே அழிகிறது. அது நம்ம தனியா ஸ்பெஷல் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் காலம் ஆயிடுச்சுன்னா பிரார்த்த கர்மம் ஆயிடுச்சுன்னா தானா கீழே விழுந்து போயிடுது. அது வேணுங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். ஆனா நீங்க சிரமப்பட வேண்டியது என்ன? நமக்கு பண்ணினதான பாவங்கள். எவ்வளவு நல்லதா இருந்தாலும் துன்பங்கள் வரதோ இல்லையோ. நாம் எதையும் கெடுதல் நினைச்சு தெரிஞ்சு பண்ணாத போனாலும் சில துன்பங்கள் வரதோ இல்லையோ மனுஷனுக்கு. அதுக்கு காரணம் மனசுல இருக்கக்கூடியதான பாவங்கள். அந்த மனசு லிங்க சரீரம் அதுல இருக்கக்கூடியதான துன்பங்கள் போகணும், வாசனைகள் போகணும், இவன் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு அவைகளை அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்கு வழி என்ன? ஹ்ரீம் ஹ்ரீம் எனக்கூடியதான மந்திரங்கள். ஏன் 2 ஹ்ரீமை சொன்னேன்? 3வது ஹ்ரீம் அம்பாளுடைய சுரூபம். மந்திரத்துல இருக்கிற 2 ஹ்ரீம் இருக்கு. 2 ஹ்ரீமும் ஒண்ணு சூக்ஷ்ம
சரீரத்தையும் ஒண்ணு காரண சரீரத்தையும் அழிக்கிறது, மூணாவது கிரீம் அம்பாளுடைய சாயுஜத்தை கொடுக்கிறது. ஆகையால் கிரீம் ஹ்ரீம் இதி பிரதிதினம் ஜபதம் தவாப்யாம் இன்னாமதுல்லபமியம் திரிபுராதிவாசே மாலா கிரீட மதவாரண மானனீயா தாந்தேவ தேவ சுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மியா. மாலா கிரீட மதவாரண, மாலைகள் என்ன, கிரீடங்கள் என்ன, மதவாரணம் மதித்த யானைகள் என்ன, இப்படி இவைகளால் மானனீயா தான் தேவ தேவ சுமதி. அவள யார, இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவாள, இந்த மந்திரத்தினுடைய பலனை அடைஞ்சவாள ஜீவன் முக்தாள. உயிரோட இருந்துட்டு இருக்கா உபாசகா, அவ ஜீவன் முக்தாளா இருக்கா. வேதாந்த ஞானம் வந்தா ஜீவன் முக்தி. நிறைய பேருக்கு வேதாந்த ஞானம் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு தெரியுமா, நம்ம பரோட்சமா இருக்கு. எந்த புத்தகத்துல எங்க இருக்குன்னு சொன்னா டக்குன்னு எடுத்து சொல்லுவான், ஆனா ஆத்மானுபவம் இல்லையே. இன்னும் பணத்துக்காக அலையிறதோ, புகழுக்காக அலையிறதோ, கெட்ட குணங்கள் இருக்கிறதோ இவைகள்லாம் காணப்படுறது. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஆசை விட்டு வெறுமனே உலகத்துல 4 பேருக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான ஒரே எண்ணத்துல இருக்க பார்த்தா அப்படிப்பட்டதான ஜீவன் முக்தா அவ அந்த உபாசக்காண்டி. ஆகையால் உபாசனை ஒழுங்கா பண்ணின வாட்டிய சுரூபம் ஜீவன் முக்தியாக இங்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ மாலா கிரீட மதவாரணமான நீயா தான் சேவதே வசுமதி. இந்த பூமி முழுக்க அவளை சேவனம் பண்றதான். பூமி முழுக்க அவ இருக்கிற இடத்துல சுபிட்சமா இருக்க. சுபிட்சமானா என்ன அர்த்தம்னு, எப்ப எது கேட்டா அப்ப அது கிடைக்கிறது, அதான் சுபிட்சம்னு பேரு. கணக்குக்கு வாழ முடியாத அளவுக்கு காசு இருந்து தங்கம் வருது, அதை காப்பாற்றணும்னு மனசுல கவலை இருந்து, இது சுபிட்சம் இல்லை. சுபிட்சம்னு என்ன அர்த்தம், எப்ப எது கேட்டால் அப்ப அது கிடைக்கிறது. பிட்ச போடுறதுக்கு தராத்துக்கு போய் இது வேணும்னு கேட்டா பவதி பிட்சாந்தின்னு கேட்டதுமே கொண்டு வந்து கொடுத்தா அதான் சுபிட்சம்னு. சோகரமான பிட்சை கிடைக்கிறது. அதே மாதிரி இவனுக்கு எப்ப எது வேணும்னு மனசுல ஒரு எண்ணம் வருதோ அப்பவே கிடைச்சி விடுறது. இது வேணும்னு பிரார்த்திக்க வேண்டாம். நம்ம கல்பவருஷம் இல்ல, கல்பவருஷத்துக்கு கீழே போய் கேட்டாதான் கொடுப்பாள், நல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க நினைச்சா போறோம் கிடைச்சி விடும். மனசுக்குள்ள ஒரு தாட் அப்படி வந்ததுன்னா அடுத்த நாள் வந்துடுது. அப்ப என்ன சொல்றதுன்னா, இவருடைய மனசுல இவருடைய அந்த ஜபமானது உயர்ந்ததான நிலையை அடைஞ்சிருக்கு. அது மாலா கிரீட மதவாரணமான நீயா தான் தேவ தேவ சுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மியா. அம்பாள் பூதேவியும் சேவிக்கிறா, லக்ஷ்மியோடையும் சேவிக்கிறா. இங்க வசுமதினா பூமாதா, லக்ஷ்மின்னா லக்ஷ்மி மாதா, 2 பேரும் அம்பாள இந்த உபாசகால சேவிக்கிறாளாம். அதனால என்ன கிடைக்கிறது, இவாளுக்கு பொறுமை. பூமாதாவுக்கு என்ன பேரு, பொறுமை. மகாலட்சுமிக்கு சௌந்தர்யம். இந்த 2ம் இவாளை வந்து சேர்றது. அப்படி எது வேணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் வந்து சேர்றது. சாஸ்வதமாக அவளுக்கு ஒரு பொறுமை இருக்கு. யாரை எது கேட்டாலும் கொடுக்க மாட்டா, யாரை எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருப்பா. அவள்கிட்ட பொருளும் இருக்கும், கேட்டதையும் கொடுப்பா. அவளை பார்த்தாலே ஒரு புண்ணியம். அப்படிப்பட்டதான உயர்ந்த மனசாந்தி ஏற்படும். இவைகள்லாம் இந்த உபாசனுடைய பலம். உபாசனை ஏதோ இன்னைக்கு உபாசனை பண்ணியதே இல்ல, அந்த உபாசனா பலத்தை அடைந்தவன் வெகு நாட்களாக உபாசனம் பண்ணி தனக்குள்ள சேர்ந்து அந்த சக்தியினால, மந்திர சக்தியினால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எது வேணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த சாஸ்திரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாஸ்திரம் குறிக்கும். அதை தனியா வேணும்னு எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வருது சார். ரெடி வைக்கிறதா வச்சுட்டு இருக்காரா இல்ல, அந்த சமயத்துல அம்பாள் எடுத்து கொடுக்கிறார். பாஸ்கர் ராயர்னு ஒரு மகான் காசிக்கு போனார். அங்க இருக்கக்கூடியதான பண்டிதாளுக்கெல்லாம் இவரை எல்லாரும் நமஸ்காரம் பண்றது பிடிக்கல, சன்னியாசிகளுக்கு முக்கியமா பிடிக்கல. என்னன்னா நம்மளை யாரும் என்ன சப்ளை ஜாஸ்தியா இருந்தா டிமாண்ட் குறை சொல்லுவாங்க. எங்க போனாலும் ஒரே சன்னியாசி தான். இங்கே எத்தனை தடவை விழுந்து சேவிக்கிறது. இப்ப ஜனங்கள்லாம் சன்னியாசின்னு அந்த மாதிரி தப்பிச்சுட்டே போயிட்டே இருக்கா. நமக்கே நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறா, இவரை வந்தது விழுந்து விழுந்து சேவிக்கிறா. இவரெல்லாம் என்ன அவ்வளவு விசேஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காம, அறிய முடியாம அவரையே வந்து கேட்கிறா. அப்ப அவர் சொல்றா, அவர் வந்து நமஸ்காரம் பண்ணினார் சன்னியாசிக்கு. குங்குமானந்தர்னு பேர் அவருக்கு. நமஸ்காரம் பண்ணிட்டு அதை என்ன சொன்னார், ஏன் இப்படி அப்படின்னு கேட்டார்.
ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் பண்ணல, அம்பாளை தியானம் பண்ணிருக்கா, அவ நமஸ்காரம் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். எல்லாம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும் அவ்வளவு. அப்படியா சார்? மகா சதுஷ்டி யோகினி கணசேவிதா, 64 கோடி சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா, 64 கோடி யோகினிகள் இருக்காளே, அத்தனை கணங்கள்னால அம்பாள் பூஜிக்கப்படுகிறாள்னு சொல்றாளே, அவளுடைய பேரெல்லாம் தெரியுமான்னு கேட்ட. இது வம்புல அம்பாளுடைய 1000 நாம சொன்ன போறாதா? அவங்க சேவகால் அவளுக்கு அவளை பிரார்த்தனை பண்ற அவளுடைய யோகினிகளுடைய பேரெல்லாம் வேணுமான்னு கேட்ட. சொன்ன அதை கேட்டாராம். ஓஹோ அப்படியா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? சாயங்காலம் அனுஷ்டானம் ஆனப்புறம் வாங்கோ நான் சொல்றேன் அப்படின்னு. ஓஹோ அவ்வளவு கர்வமா உமக்கு அப்படி சொல்லல, வாங்கோன்னு சொன்னார். சாயங்காலம் 6 மணிக்கு ஆச்சு, சந்தியா ரோட்டா வந்துச்சு, கங்கா கரையில் உட்காந்து அம்பாளை ஜபம் பண்ணினார். ஜபம் பண்ணி முடிச்சாச்சு. வந்தார் குமாரன் சார், எழுந்து நின்றார். இல்லை உட்காருங்கன்னார். உட்கார்ந்தார். நான் கேட்டேனே யோகிகள்லாம் பேர்கள்லாம் சொல்லுங்கன்னார். இவர் சொன்னார். சரி சொல்றேன்னார். என்ன பண்ணினார்? எழுதிங்கோன்னு சொன்னார். எழுதிங்கோன்னு சொன்னா நான் வேகமா சொல்லிட்டே இருக்கேன், எழுதிங்கோன்னார். அவர் பார்த்தார். அவர் என்ன ஒரு 10-15 சிஷ்யாளோட வந்திருக்கார். எல்லா சிஷ்யாலையும் ரெடியா பேனா பேசல் ரெடியா வச்சுக்கோப்பா அப்படின்னார். வரிசையா சரியினார். கண்ணை மூடிட்டார், சமாதி போயிட்டார். சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு பெண்ணு குரல்ல ஒரு 10 குரல் ஒரே சேரும் டக்கு டக்குன்னு பேசிட்டே இருக்கு, சொல்லிட்டே இருக்கிறவர்கள் எழுதிங்கோன்னு. அக்ஷோப்தியால இருந்து ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சுதான். பார்த்தா கொஞ்ச நேரம் எழுதினா அதுக்கப்புறம் எழுத முடியல. என்ன அவ்வளவு வேகமா டிக்டேட் பண்ணினா எங்க இருந்து வருது? இப்ப மாதிரி ரெக்கார்ட் இருந்தா ரெக்கார்ட் பண்ணி விடலாம். அப்ப அது இல்லையே, விவகாரம் முழுக்க என்ன சிலதுதான் எழுதினேன். அதுக்கப்புறம் அவளால் எழுத முடியல, வெறும் இருந்துட்டா. இதை பார்த்து அந்த சக்தியும் நின்று போயிட்டுதான். அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு சொன்ன? அம்பாள் சொன்னா நான் சொன்னேன். அப்ப என்ன, தனக்குள்ள அந்த அம்பாளுடைய சரீரத்துக்குள்ள இவருடைய சரீரத்துல அம்பாள் வந்து அம்பாள் பேசினாங்கிறது பிரத்யட்சமா காணப்படும். அது மாதிரி அந்த மந்திரத்தை சாதனம் பண்ணி ஓங்காரத்தையும் சாதனம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல. எந்த மந்திரமும் ஒண்ணுதான். ஆனா எல்லா மந்திரங்களும் ஒரு தத்துவத்தினுடைய ஸ்வரூபம் தான். ஆனா சில மந்திரங்களுக்கு பிராணன் உண்டு. பிராணன் உண்டுன்னு வெகு நாட்கள் அதை உபாசனம் பண்ணி பண்ணி அதுக்கு ஒரு சக்தி வந்தாச்சு. காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம் ருக்வேதத்துல பல மந்திரங்கள் இருக்கு. ஆனா தத்தவிதுங்கிற ஒரு மந்திரம் தான் எல்லோரும் எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் அதுக்கு சக்தி ஜாஸ்தி. அதை உபயோகப்படுத்த படுத்த மறுபடியும் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம். ஏன்னா அந்த மந்திர சக்தியானது விருத்தியானது. அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொன்னதுமே அந்த மந்திரம் அவனுடைய ஸ்வரூபமா போயிடுது, அவருடைய மூச்சு காத்தா போயிடுது. அந்த கிரீம் எனக்கூடியதான மந்திரத்தினால பிரதிபாத்தியமான அம்பாளுடைய ஸ்வரூபமே ஆயிட்டார். எப்ப எது வேணும்னாலும் அப்ப சொல்லக்கூடியதான் நிலை வந்துருக்கு. அப்படி இந்த மந்திரத்தை பரிபூர்ணமாக அனுசந்தானம் பண்றவாளுக்கு பொறுமையும், எந்த சமயத்துல எது வேணுமோ அதை சொல்லக்கூடியதான கொடுக்கக்கூடியதான நிலையும் வரும் அப்படின்னு ஹ்ரீம் ஹ்ரீம் பிரதிதினம் ஜபதம் தவாப்யாம் இன்னாமதுல்லபமிக திரிபுராதிவாசி மாலாகிரேட மக வரணமானீயாதாம் தேவ தேவ சுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மியா தசாமதரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் என்னைக்கும் அம்பாளுக்கு 2 பக்கத்துலையும் விஞ்சாமரை வீசிட்டு சேவை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஞான சக்தி இருக்கு, இந்த இடத்துல கிரியா சக்தி இருக்கு. ஆனா இந்த 2 சக்தியும் வேலை செய்யணும்னா உங்களுடைய அனுகிரகம் வேணும். ஞானம் இருக்கு, பரிபூர்ணமான பேச சக்தி இல்லைன்னா என்ன லாபம்? எல்லாமும் எழுதுவாரு சார், அதெல்லாம் கையில எழுதக்கூடியதான திறமை இல்லை சார் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஞானம் இருந்தா போறாது, அதை வெளிப்படுத்தக்கூடியதான சந்தர்ப்பங்கள் வேணும். அதே போல கிரியாசக்தி, எல்லா காசும் இருக்குன்னு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. காசை வச்சுன்னு என்ன பண்ணுவள்? 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து ஓல்டேஜ் ஹோம்ல போய் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன ஏன் அபிமானமா ஆப்யாயமாக கவனிச்சுக்குவா இல்ல. எல்லாம் வேற வேலைக்கு காஃபி வருது, டீ வருது, எதை வேட்டாலும் வந்துடும். ஆனா என்ன அபிமானத்தோட கொடுக்கணும். அபிமானத்தை சக்கர மாதிரி போட முடியுமா என்ன சொல்லுங்க? அது முடியாது. இந்தாங்கோன்னு சொல்லி கொடுக்கக்கூடியதான ஒரு அபிமானம் இருக்கு பார்த்தீங்களா, அது வராது. அந்த அபிமானமும் அந்த கௌரவமும் எதனால வரும்? இந்த அம்பாளை பார்த்து
ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதும் கடைசி கண பரியந்தம் இது வேணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னால அந்த பொருள் கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம், அதோட அபிமானத்தோட கிடைக்கக்கூடியதான ஒரு நிலை, அது அம்பாள் உபாசனையினால வரும். அப்படி அதுக்கப்புறம் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான நிரதானி சரோருஹாட்சி ஸ்வத்விக்ஷணானி துரிதாஹரணோத்யதானி மாமேவ மாதரனிதம் கலயந்து நான்யம் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. அம்மா, உங்களுடைய கடக்கன் பார்வைகள் இருக்கு பார்த்தா, உங்களுடைய பார்வைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு நான் நினைச்சு பார்த்தேன். அது என்ன பண்றது? சம்பத்தை கொடுக்கறது இல்ல. சம்பத்து பரிபூர்ணமான ஒரு ஐஸ். உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான ஐஸ். இந்த காசுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது முதல்ல தான் அடையிறது கஷ்டம். 1 லட்சம் கிடைக்கிறது கஷ்டம், 50 லட்சம் கிடைக்கிறது கஷ்டம், சம்பாதிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, உங்க செலவு எவ்வளோட அதை விட அதுல வரக்கூடியதான வட்டி ஜாஸ்தியா வருது. அப்புறம் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு எவ்வளவு செலவாகிறதோ டெய்லி, அதை விட அதுல வரக்கூடியதான இன்கம் ஜாஸ்தியா இருந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கு. பத்கராணி அம்பாளுடைய கடைக்கன் பார்வை யார் மேல விழறதோ அவளுக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு பண்ணினாலும் அதை விட அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. சம்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதுபடி சகலேந்திரிய நந்தனானி, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எனக்கூடியதான 5 புலனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான நிலை கிடைக்கிறது. உங்க கண்ணுக்கு நல்ல உருவங்கள் காணப்படுகிறது, காதால நல்ல சொற்களே கேட்டு இருக்கு. அதானே வேணும், நம்ம அதானே பிரார்த்திக்கிறோம் அம்பாள. இந்த வேதத்தை பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா, ஏ தேவா பத்ரம் கர்ணேபியா கர்ணேபியா, எங்க காது வழியாக பத்ரம் சுணுயாம நன்னலான வார்த்தையே கேட்போம். காலம்பர 5:30 மணிக்கு டெலிபோன் வருது. என்ன ஆச்சுன்னு, நேற்று சென்செக்ஸ் 500 பாயிண்ட் கீழே விழுந்துட்டான். இத வேலைய காலமே என்னமோ ஆயிடுதுன்றான். இது என்ன லாபம்? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? எல்லாம் பொய்யான காசு. ஏன் தெரியுமா? அது நிஜமா யாரும் வைக்கல, யாரும் போகல. ஆனா இவ்வளவு ஆனதுனால 200 கோடி நஷ்டம்னா. இதுக்கு என்ன பேப்பர் பாக்குறவே முதல்ல இதை பாக்குறான், தினமும் தங்க விலையை பாக்குறான், இவனை வாங்க போறான். ஆனா மனுஷியாளுக்கு இது போகல பார்த்தல. அப்ப விவகாரம் என்னன்னு, நீங்க பாக்குறதெல்லாம் நல்லதாக இருக்கணும், சாதாரண விழறதெல்லாம் மங்களகரமாக இருக்கணும். அதே போலயே நல்ல விஷயங்களாக நமக்கு எல்லா புலன்கள்லையும் அனுபவிக்கணும். அவைகள்லாம் எதனால வரும்? அம்பாளுடைய பார்வை யார் மேல விழறதோ அவளுக்கு எப்பொழுதுமே நல்லதான வார்த்தை, நல்லதான கேட்கறது எல்லாம் வரும். அவளுடைய வாக்குல இருந்து எப்பொழுதும் நல்லதான் வந்துட்டு இருக்கும். சாயங்காலம் விஷ்ணு சாஸ்திரம் படிக்கிறது, காலமே லலிதா சாஸ்திரம் படிக்கிறது, நடுவுல மத்தியானம் வேற ஏதாவது வேத பாராயணத்துக்கு ஏதோ கேட்கிறது, இப்படியே பொழுது போயிட்டே இருக்கணும். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான நிரதானி சரோருஹாட்சி. சாம்ராஜ்ய தான நிரதானி, மகா சாம்ராஜ்யம் இருந்தோ எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதான அவைகளை கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளது எல்லோருக்கும். இந்த சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யம் ஏதோ பெரிய யானைகள், குதிரைகள் இவையெல்லாம் இருக்கணும், அதான் சாம்ராஜ்யம் நினைக்கப்படாது. ஒரு சம்ராட்டா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? திருப்தியோட இருப்பான். அதே போல உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு பாருங்க, எதனால ஒரு ரொம்ப அவன் அஸ்வஸ்தனா இருக்கான்? குழந்தைகள் பிறந்தாச்சு, பையன் பிறந்தாச்சு, அவனை ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், காலேஜ்ல படிக்க வைக்கணும், அவனுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், இதுக்காக காசு சேர்த்து வைக்கணும். பொண்ணு பிறந்தாலேன்னா அவளையும் படிக்க வைக்கணும், கல்யாணமும் பண்ணி வைக்கணும். அதோட மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு வருஷமும் பிரசவத்துக்கு வரப்ப அவனுக்கு செலவு இருக்கு. இப்படி எல்லாம் வருது. இதெல்லாம் உள்ள மனசு வச்சுட்டு இதுக்கெல்லாம் சம்பாதிக்கணும். இந்த கவலையோடையே இருக்கான். அந்த கவலைகள்லாம் இல்லாம போயிடுறது. யாருக்கு இந்த கவலைகள் இருக்கோ அவன் தான், இல்லையோ அவன் தான் சம்ராட். சம்ராட்லாம் என்ன அர்த்தம்? நடக்கிறது. எப்ப உங்களுக்கு வேணுமோ அப்ப காசு வர தயாரா இருக்கு. இது நீங்க கவலை பண்ணும். எவ்வளவு வரணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு, அம்பாள் கொடுக்குறா. அந்த ஒரு மனசுல சந்தோஷம், பிரீதியும் ஏன்னா அதுதான் சாம்ராஜ்யமே தவிர நிறைய காசு உங்களை கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தா ராத்திரி தூங்க மாட்டேன், திருட வந்துடுவானோ, என்ன கொண்டு விடுவானோ, விவகாரம் முழுக்க அப்படித்தானே இருக்கு. யாரு என்ன கொண்டான்னு புத்திராதபி தனபாஜாம் பீதி. நிறைய காசு இருந்தா பையனை
என்ன பண்றது? ஆச்சாரியால் சொல்ற புத்திராதபி தனபாஜாம் பீதி. இது ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஆகையால் அந்த பணம்னு என்ன அர்த்தம்? நமக்கு திருப்தியை கொடுத்துட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் ஒரு அக்ஷூரன்ஸ், ஒரு நாளும் உங்களுக்கு காசு இல்லாம போயிடுது அப்படிங்கிற கவலை இல்லாம இருப்பேன். சாம்ராஜ்யதானி சகல நிரதானி சரோரு பக்தி ஸ்வத்வீக்ஷணானி துரிதாஹரணத்யதானி துரித ஹரணோத்தியதானி. துரிதம்னா பாபம், பாபத்தை போக்கக்கூடியது. அதனால துரிதா ஹரணோத்தியதானி, துரித ஆஹரணோத்தியதானின்னு. அப்ப பாபங்களை கொண்டு வருதுன்னு அர்த்தம் வந்துடும். அப்ப என்ன அர்த்தம் என்ன? துரிதா ஆஹரணோத்தியதானி, ஆனா ஆசமந்தா ஹரணோத்தியதானி. பாபமானது ஒரு சிறிதளவும் உங்களுக்கு இல்லாம கொள்ளக்கூடியது. அந்த மந்திரமானது என்ன பண்ணும்? இந்த மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை கொள்றது இல்லாமல் அந்த மனசுல மறுபடியும் அந்த பாபம் வராம காப்பாது. அந்த வாசனையும் நீக்கி வச்சிடும். பகவத் பக்தியானது என்ன பண்ணும்? வெறும் பிராயஷ்சித்த கர்மா பண்ணிட்டேனால் அந்த பாபம் தான் போகும். ஆனா நலுநந்தி வாசனாம், நாராயணியத்துல சொல்ற வாசனையை போக்காதான். மறுபடியும் என்ன பண்ணுவோம்? கெட்ட வழிக்கு போவானா. சில ஹேபிட்ஸ் எல்லாம் இருப்பாருங்க. காபி சாப்பிடுறது, இல்ல பான் பராகு போட்டுக்கிறது, இல்ல சிகரெட் குடிக்கிறது, இன்னும் அதை விட மேல இருக்கக்கூடியது குடி பழக்கம். அவைகள்லாம் அவ்வளவு சீக்கிரமா போகாது. போகணும்னு ட்ரை பண்றான், அவன் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கான். முயற்சி பண்ணலன்னு இல்லை. இந்த கல்யாணத்துல சீட்டு விளையாடுறது சாதாரணமா இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு என்ன 10 வருஷம் தொடலேன்னா கல்யாணத்துக்கு போனார். அவ யாரோ கூப்பிட்டா ஒரு கை குறைகிறது வாரம்னு சரின்னு ஆரம்பிச்சார். மறுபடியும் பழைய 10 வருஷமா சேர்ந்தாலும் சேர்ந்து பிடிச்சுட்டார், விவகாரம் போட்டுட்டார் விட. ஆகையா இப்படிப்பட்டதான வழக்கங்கள்லாம் போறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பண்றதா, அடியோடு இது மேல இந்த ஜென்மால இந்த கெட்ட வழக்கம் கெட்ட வாசனையே வராம இருக்கட்டும். இவனை மட்டும் இல்ல, இவனோட சேர்ந்தவர்களுக்கும் இந்த வாசனை வர. சாதாரணமாக எப்படி இருக்கும்னு, ஒரு சங்கம் ஒரு சொசைட்டின்னு யாராவது தருவார், அவரோட சேர்ந்ததுனால அவருடைய வாசனை இவருக்கு வந்துடலாம். அதுவும் இவர் இருந்து அது வர அவளுடைய கெட்டவாளுடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களும் இவளோடு சேர்ந்ததுமே அது ஸ்தப்தமாக நின்று போயிடும். இவர் போன பிறகு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இவர் இடத்துல வேலை செய்யுமா? நிச்சயமா செய்யாது. ஆகையால் துரிதாஹரணோத்யதானி மாமேவ மாதர நிஜம் கலயந்து நாண்யம். அப்படிப்பட்டதான அந்த திருஷ்டி எம்எல்ஏயே விழட்டும், அனிஷம் சர்வதா விழுந்து கொண்டே இருக்கட்டும். மாமேவ மாதர நிஜம் கலயந்து நாண்யம். இப்படி அந்த திருஷ்டிய சொன்னோம். அப்ப அம்பாளுடைய பார்வையானது நமக்கு ஒரு செயலை பண்றது, நமக்கு நன்மையை பண்றது. அப்ப என்னாச்சு, அம்பாள் இடத்துல ஒரு கர்த்திருவம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறேன் இல்லையா? அம்பாள் நம்மளை பாக்குற அந்த பார்வையினால நமக்கு நன்மை ஏற்படுறது. நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு செயலை உடையதாக அந்த செயல்கள் இருக்கு, அந்த பார்வை இருக்குன்னு தங்களுக்கு எண்ணம் வந்துருமா. ஆனா அந்த பார்வை இருக்கு பார்த்தா அது ஒண்ணும் செய்யல, அது சுவாவம். சூரியன் எரிக்கிறார் சார், வெயில் எரிக்கிறது கொளுத்துறதுன்னு. ஐயா ஒண்ணும் இல்லை, அது சூரியன் ஒண்ணும் பண்ணல, அவருடைய சுவாவம். நெருப்பினுடைய சுபாவம் பக்கத்துல இருக்கிறவங்க உஷ்ணத்தை கொடுக்கிறது. அதுவே தவிர நெருப்பு உங்களை பொசுக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்றதோ இல்ல. அதே போல சூரியனும் உங்களை பொசுக்கணும், உங்களை துன்புறுத்தணும் எனக்கூடியதான ஒரு எண்ணத்தோட உங்களுக்கு பொசுக்கிறாரோ இல்லையே, அவர் நிலையில் அவர் இருக்கார், அது அவருடைய சுபாவம். அதே போல அம்பாளுடைய திருஷ்டியானது அது சுவாவமா இருக்கு, அதுல கருத்துவம் இல்லை. அதனாலதான் அந்த திருஷ்டி நித்தியம். ந திருஷ்டேர் திரட்டாரம்பத்தே நஹி திரட்டர் திருஷ்டேர் விபரிலோகோ வித்யதே அவிநாசித்வாத் நது தத்விதீயமஸ்தி. பார்க்கிறவர்களுடைய பார்வைக்கு அழிவில்லை, அந்த பார்வை எப்பொழுதும் இருக்கு. சில சமயத்துல பொருள்கள் இருக்கு, அந்த பொருள்கள் மேல விழறது, ஆகையால் பொருள் வளரும். சூரியனுடைய கிரணம் எப்பொழுதும் இருக்கு. ஆனா அந்த கிரணங்களானது தாமரை மொட்டு மேல விழுந்ததுமே தாமரை தானா வளர்றது. தாமரை மலர்வதற்காக சூரிய கிரணங்கள் ஒன்றும் பண்ணல. சூரியன் அதை பிச்சு வைக்கல. பூஜையில அந்த மொட்டா இருந்தா அந்த பிச்சு அதோடைய அடி அடிச்சு என்னமோ பண்ற பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்றும் சூரியன் பண்ணல. ஆனா என்ன ஆகுது, சூரியனுடைய கிரணங்கள் வந்ததுமே
அதனால தாமரையானது தானா மலர்ந்துகிறது. சூரியன் அகர்த்தா, சூரிய கிரணங்கள் ஒன்றும் செய்யலை, சூரிய கிரணங்களுடைய சந்நிதியில இது மலர்றது. அதே போலயே அம்பாளுடைய கிரணங்கள், அம்பாளுடைய பார்வையானது அது சாட்சியாக இருக்கு. அந்த சாட்சி ஸ்வரூபம் சாட்சி சாட்சி வர்ஜிதா. பிரம்மம் எப்படி இருக்க? சாட்சியா இருக்க, ஒண்ணும் பண்ணல. ஆனா அந்த அதனுடைய ஸ்வரூபத்துல உங்க மனசு சௌக்கியமா இருக்குமையானால் முக்தி அடைஞ்சு விடும். அது கலுஷித்தமா இருக்குமையானால் சம்சாரத்தில் ரமணீய சரணாக ரமணீயாம் யோனிமா பத்யந்தே, கபூய சரணாக கபூயாம் யோனிமா பத்யந்தே. எந்தெந்த அளவுக்கு உங்க மனசை சுத்தமாக தாங்கள் வைத்துக் கொண்டிருக்கீங்களா அந்தந்த அளவுக்கு பகவானுடைய கட்டாட்சம் உங்களை தானா நல்லதாக்கிறது. காலமே எழுந்து பெல் அடிச்சிருக்கான், மாமி பாத்திரத்தை எடுத்துட்டு போறா பால் வாங்கறதுக்கு, அவன் பாலையும் விட்டான். லைட்டு போட்டு வாங்கப்படாதோ, அப்படியே லைட் போடுறத கூட ஜோபி இருக்கான். அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இருக்க அவனும் பாலை கொட்டினா என்ன அந்த பாத்திரம் மறந்து மூடியோட இருக்கு, மூடி திறக்காம அப்படியே வச்சுட்டு இருக்க. அவனும் போட்டான். என்ன பாலெல்லாம் வீட கொட்டிட்டு அது மாதிரி நம்ம வச்சது என்ன கிரண்மயேன பாத்திரேன சத்தியம் முகம் மேல மூடிட்டு பாலை வாங்கினா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் நம்ம மனசை நம்ம க்ளோஸ் பண்ணி அத மூடி போட்டு பகவானுக்கு முன்னால நிக்கிறோம், ஒரு துளியும் நம்மள்கிட்ட வரமாட்டேங்குது. திறந்துக்கணும், பகவானை பக்கம் பார்த்து அப்பா நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும், சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திஹரே தேவி நாராயணே நமோஸ்து அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணலைன்னா உங்க மனசு திறக்கும், அதுக்குள்ள எல்லா அம்பாளுடைய அனுகிரகமும் அதுல விழும். ஆகையால் அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம் சாட்சியாக, எந்த செயலும் தான் செய்யணும்னு இல்லாமல் சாட்சியாக இருக்கு. அது எப்படி? கல்போபசம் மரண கல்பித கண்டவஸ்ய தேவஸ்ய கண்ட பரசோ பரபைரவஸ்ய பாசங்குஜைஷவஜராசன புஷ்பபாண சாதாட்சிணி விஜயதே சமமூர்த்திரேக கல்போபசம்ஹரண கல்பித தண்டவஸ்ய. உலகத்தை சிருஷ்டி பண்ணினால் போர் எத்தனையோ பிறவைகளை நமக்கு கொடுத்தாச்சு, ஒரு பிறவிலையும் கத்துக்க வேண்டியதை கத்துக்கல, என்னென்னமோ கத்துட்டு இருக்கோம் பாருங்க. டிகிரி இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் லெட்டரேட்ல போட்டு இருக்கோம். ஆனா ஆத்ம தத்துவத்தை படிக்கவே இல்லை. உபநிஷத்துனா அது என்னதுங்கிறோம், என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னன்னு, எது தன் வாழ்க்கைக்கு தனக்கு வேணுமோ அதை தெரிஞ்சுக்கல. தனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், காசு வேணும், புகழ் வேணும், இவைகளுக்காக அவர் சிரமப்பட்டு இருக்கானே தவிர தனக்கு உண்மையான தன்னுடைய நிலையை தான் அறியணும் என்பது முயற்சி பண்ணினானோ அது பண்றதுக்கு சொல்லவே இல்லை. அதோட இல்ல, அவன் அந்த ஊர்ல படிச்சேன் இந்த ஊர்ல படிச்சேன் அதை வேற பிராக்கெட்ல போட்டுக்கலாம். இந்த ஊர்ல படிச்சே போறாதான், ஏதோ ஒரு டிகிரி வாச்சு அது அமெரிக்கால படிச்சேன், அது யுனைடெட் நேஷன்ல படிச்சேன் அப்படின்னு அதை வேற போட்டுக்கிறோம். ஏன்னா அதுல ஒரு கர்வம் வேற. முதல்ல உங்களை பத்தி நீங்க சொல்லணுமா? தெரிஞ்சு நம்மளை பத்தி நம்ம யாருக்கும் நம்ம முன்னர்ல நம்ம படிச்ச மகான்கள்னா 4 வேதங்கள் 5-6 சாஸ்திரங்கள், அதோட இல்ல எத்தனை உபவேதங்கள் எத்தனை அங்கங்கள் எல்லாத்தையும் வாசி வச்சிருந்தா. எதை கேட்டாலும் இந்த அங்கோடு சமாதானம் சொல்வா. அவ டிகிரி போட்டுக்கல. இன்னைக்கு எல்லாமே பிஏன்னு போட்டுட்ட மகான்களையும் பார்த்திருக்கேன். இப்ப பிஏ மேலே ஒண்ணும் கணக்கே இல்லை. ஆனா விவகாரம் என்னடா, அது ஒரு பெரிய டிகிரி போட்டுட்டா போல. நம்ம யாருக்கும் நான் இவ்வளவு வாசிச்சிருக்கேன்னு சொல்றது இல்லை. உமக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியாதேன்னு இதனை நெட்டியில ஒட்டி படன்னு. எனக்கு ஜாதகம் தெரியும், எனக்கு சங்கீதம் தெரியும், எனக்கு அது தெரியும் தெரியும் ஒத்து போட்டா விவகாரம் எல்லாம் நம்ம சொல்றதே வழக்கம். நம்ம நாட்டு சம்பிரதாயமே கிடையாது. இன்னைக்கு என்னன்னா அவன் பயோடேட்டால பெருசா போட்டுட்டு யூ ஷுட் செல் யுவர் செல்ஃப்ங்கிற என்ன பிராரப்தம் பாருங்க. அதுதான் சொல்றேன் சார், உலகத்துல இப்படி எல்லாம் எழுதணும் சார், நான் உனக்கு உபயோகப்படுத்துவேன்னு நீ தெரிவிக்கணுமா அவனுக்கு. அப்ப அவன் எதுக்கு இருக்க மாடா, நான் உபயோகப்படுவேன்னா இது தெரியுவேனா இல்லைன்னு அவன் நல்லவா அறிந்து தெரிந்து கொள்ளணும். அவனுக்கு என்ன வேண்டி இருக்க அவன் தான் தெரிஞ்சுக்கணும், நம்மளே ஏன் சொல்லணும். அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு உலகம். ஆனா மறுபடியும் அம்பாள் பார்த்தாலாம் இப்படி போற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு.
இவன் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும், எத்தனை ஜன்மாக்களை கொடுத்தாலும், எத்தனை சந்தர்ப்பங்கள் கொடுத்தாலும், எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் அந்த துன்பத்தோட மறுபடியும் அங்கேயே ரமிச்சுட்டு இருக்கானே தவிர என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணனா முழுக்க அடிச்சுட்டு மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிறோம். அப்ப ஏதாவது வருதோ அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மறு சிருஷ்டி ஆரம்பிக்கிறார். சிருஷ்டி ஆரம்பிக்கிறான்னு என்ன பண்ண, பழச அழிக்கணும். வீடு வாங்கினேன் மயிலாப்பூர்ல 1 கோடி ரூபாய் கொடுத்து, வருத்தமா தெரியாது எனக்கு, வாங்கினேன். அத உங்க இஷ்டமா கட்டிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், அந்த பழைய வீட்டை இடிச்சுட்டு தானே கட்டணும், இல்ல அதுக்கு மேலேயே கட்டுவிடா, அதுக்கு மேல கட்ட முடியும். அப்ப என்ன பண்ண, அதை தரமட்டமா ஆக்கி தரக்கையும் கீழே பவுண்டேஷன் வரைக்கும் அதை எடுத்து தூக்கி போட்டு, அப்புறம் தான் நீங்க உங்க இஷ்டமாக மாடான எப்படி உங்களுக்கு வேணும் அப்படி வாஸ்துன்னு பேரை வச்சு தப்பு காரியங்கள்லாம் பண்ணி, வாஸ்துங்கிற வீட்டுக்கு நடுவில் லெவல் டிரைவ் சொல்லிருக்கான். அதோட எல்லாம் அட்டாச்சு பாத்ரூம்னா அவன் என்ன சொல்லுங்க, பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில இருக்கணும். பழைய நாள்ல நம்ம அதை நடுவில் வச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல பாத்ரூம், இந்த பக்கத்துல பூஜாரம் இருக்கானே தெரியல ரொம்ப பேருக்கு. அவன் பிஹெச் கேட்கிறான், என்ன பண்றது, பெட்ரூம் இத்தனை, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அப்படி இதை வச்சுட்டுதான் சொல்றாள். உங்க காலத்துல பூஜை ரூமா இருக்காங்கிற கான்செப்டே இல்ல. எங்க பேப்பர் முழுக்க எடுத்து பாருங்க, ஏதோ பிஹெச்கே 3 பிஹெச்கே 4 பிஹெச்கேங்கிறானே தவிர விவகாரம் ஒன்றும் இல்லை. அப்படி வழக்கம் ஆயிடுச்சு நமக்கு. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தில் இருக்கணும்னா பழசை இடிச்சா தான் புதுசா பண்ண முடியும். அதே போல பழைய உலகங்கள் எல்லாத்தையும் தரமட்டமாக ஆக்கி அப்பதான் புதுசாக மறுபடியும் பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணி கிருத யுகத்தை ஆரம்பிக்க முடியும். அதற்காக தான் உலகமெல்லாம் அழிக்கப்படுகிறது. அந்த அழிக்கப்படக்கூடியதான அந்த உலகங்களை யார் அழிக்கிறா? பரமேஸ்வரன் அழிக்கிறார். அவர் அம்பாளுடைய பாதத்துல ஏற்படக்கூடிய ரகத்தை எடுத்துட்டு அதை அழிக்கிறார். பசதி உத்பூலன விதிம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அவர் என்ன பண்றார், இந்த கல்போபசம்ஹரண கல்பித தாண்டவஸ்ய, கல்பத்தை உபசம்ஹரணம் பண்ணணும், கல்பத்தை போரும் என்று முடிக்கணும் என்பதற்காக கல்பித தாண்டவஸ்ய ஒரு தாண்டவத்தை தானே ஆடிட்டு இருக்கார். தானே ஏகதேசமாக தாண்டவம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார், நாட்டியம் ஆட ஆரம்பிக்கிறார். அப்ப என்னாச்சு, தேவஸ்ய கண்ட பரசோ பரபைரவஸ்ய, அவருக்கு பைரவன் பேர். பரபைரவஸ்ய கரணா ரமணா வமனா பைரவா. பைரவன் என்ன, தாங்கிறதுக்கு பதிலா பரணா, உலகத்தை காப்பாற்றுறதுனால். அதே போல ரமணாத், உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களையும் அவளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறதுனால். வமனாத், மறுபடியும் உலகத்தை உண்டு பண்றதுனால அவருக்கு பைரவன் பேர். அப்படி பராரூபமா இருக்கிற பைரவன் பரபைரவன், பராஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பைரவன். ஆயால் கல்போபசம் மரண கல்பித தாண்டவஸ்ய தேவஸ்ய கண்ட பரசோ பரபைரவஸ்ய. அந்த சமயத்துல இவர் பாட்டுக்கு நாட்டியம் ஆகிட்டு இருக்கார். எத்தனையோ நாட்களாக அவர் தலை முடிய அது அவுத்ததே கிடையாது. அந்த ஜடையானது அவை டைட்டா போயிடுது. அது என்ன எண்ணெய் பூசினாரோ என்ன பண்ணினாரோ தெரியாது. அந்த கங்கா மாதா ஒரு நாளைக்கு நான் பூலோகத்துக்கு வரணும், ஏன்னா இதை தாங்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும்னு கர்வமா பேசினாளா. சரின்னு பகீரதன் போய் பரமேஸ்வரனை தியானம் பண்ணினார். பரமேஸ்வரன் பார்த்தார், அவருக்கு எல்லாம் பிடிக்கும், எல்லோருக்கும் எல்லா சகாயம் பண்ணுவார். ஆனா கர்வம் மட்டும் வருதா அதை தாங்க மாட்டார். இந்த கங்கா மாதா கௌரவமா பேசினாலாம், என்னை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா அப்புறம் நான் வரேன். மகாவிஷ்ணுடைய பாதத்தை தொட்டு வந்தவாளுக்கே இன்னும் கர்வம் போகலையே உனக்கு. மகாவிஷ்ணு பாதத்துல தான் உண்டான, இன்னும் கர்வம் போகலையேமா உனக்கு. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளையும் பாபத்தையும் போக்குறாய், இருந்தாலும் நான்கிற ஒரு கர்வம் இருக்கு பார்த்தீங்களா. சரி, அதையும் குறைப்போன்னு ஆரம்பிச்சு பரமேஸ்வரன் சரின்னு ஒத்துண்டார். சரின்னு ஒத்துண்டதுமே என்னாச்சுன்னு, கங்கா மாதா அங்கிருந்து குதிக்கா கீழே பூமியில வந்தா. வரும்பொழுது பரமேஸ்வரன் தன்னுடைய ஜடைக்கு நடுவில் அதை வாங்கிட்டாராம். மேல இருந்து கீழே விழறது, ஜடையில விழறது, அப்படியே ஜடையில இருக்க வெளியில வரல. என்ன ஆச்சுன்னு, அதுக்குள்ள மாட்டிட்டா வெளியில வர முடியலன்னு. அந்த ஜடையானது அவ்வளவு திக்கா டேம் மாதிரி கட்டி வச்சிருக்காரு, வெளியில வரவே முடியல. என்ன பண்றது, அவ்வளவு ஜனமும் உள்ள போயிட்டு இருக்கு, என்ன பண்றது. பகீரதன் பார்த்தாராம், சுவாமி எனக்கு ரொம்ப முக்கியம், அவசரம். கங்கா மாதாவுக்கு அவசரம் இல்ல, அவங்க தலையிலேயே இருக்கலாம். எனக்கு என்ன பிதிரு தேவதைகள் சிரமப்பட்டு இருக்கா, ஆகையால் நீங்க கங்கையை விடணும். என்ன பண்ணினா,
பகீரதனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அந்த விரலால அப்படியே அதை விட்டார். அப்ப அந்த கொஞ்சம் ஓட்டம் விழுது, அது வழியாக வந்துதான். வர காலத்துல மதங்க முனியினுடைய ஆசிரமத்தை அழிச்சு விட்டு போயிட்டார். மதங்க முனிக்கு கோபம் வந்துருக்கு. தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள அதை உள்ள விட்டார். உள்ள விட்டு சாப்பிட்டார். கங்கை காணும்னு அது வரைக்கும் ஓடி வருது, அதுக்கப்புறம் நின்று போயிடுது. என்ன பாதையில நின்று போயிடுது. அவரை போய் ஒரு காரியம் யாராரு கால் முடிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அவரை போய் முடிச்சார். அவரை பாடுதான் என்னென்ன அப்படியே காதை குடஞ்சாராம். காது வழியா வெளில வந்தாலாம். அப்படி அதனாலதான் அவளுக்கு மதங்க முனி கன்யா, மதங்கஜான்னு பேர். மதங்க முனியிலிருந்து பிறந்த சிவனுடைய தலையில இருந்து வந்தார். மகாவிஷ்ணு பாதத்திலிருந்து பிறந்தார். இப்படி அநேக விதமா அந்த கங்கா மாதா வந்த மாதிரி அவ்வளவு சிரமம் ஒவ்வொரு காரியத்தையும் பண்றவல. அப்படி அவர் என்ன ஆச்சு, பரமேஸ்வரன் அந்த டான்ஸ் ஆடும் பொழுது அவருடைய ஜடையானது அப்படி தனித்தனியா பிச்சுட்டு போயிடுது. பிச்சுட்டு போய் என்ன சூரியனை அடிக்கிறது ஒரு முடி, இன்னொரு முடி சந்திரன் அடிக்கிறது, ஒன்னோட சேர்ந்து கீழே விழுந்துருக்கு. விவகாரம் முழுக்க ஒரே இருட்டு, காடமான இருட்டு, எல்லாமும் போயிடுது. ஒரே ஜலம் தான் மிஞ்சி நிற்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்துல அம்பாள் பார்த்துன்னு இருக்கலாம். பாசாங்குஷன புஷ்பபான, ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குஷம், ஒரு கையில ஐட்சவம். ஐட்சவம்னா இட்சு கண்டம். இட்சுன்னா கரும்பு வில்லு. ஒரு கையில பாகம், ஒரு கையில அங்குஷம், ஒரு கையில கரும்பு வில்லு, இன்னொரு கையில பஞ்சசராசன புஷ்பபான, 5 பானங்கள். இப்படி இருந்து சதுர்புஜே சந்திர கலாவதம்சே குஜுர்ணதே குங்குமராகஜோனே அப்படின்னு சொல்ற பிரகாரமா அம்பாள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். சாட்சிணி விஜயதே தவமூர்த்தி ரேக, அப்படி தங்களுடைய தவமூர்த்தி அந்த உருவம் ஒண்ணு ஏக அழியாம எப்பொழுது நிக்கிறது பார்த்தா, அது ஒண்ணுதான் உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய பார்வையை சொல்லக்கூடியதான சாட்சி ஸ்வரூபம். ஆகையால் இந்த ஸ்தோத்திரத்துல வெறுப்புன்னு அம்பால ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் இல்ல, உபனிஷத் பிரதிபாத்தியமான பிரம்மத்தினுடைய சாட்சி ஸ்வரூபமும் சொல்லி இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த அம்பாளை லக்னம் சதா பவது மாதரிதம் தவார்த்தம் தேஜப்பரம் பகுள பங்கம் குங்கும பங்கசோணம் பாஸ்வத்கிரீடம் அமிர்தம் சுகராபதம்சம் மத்தியே திரிகோண நிலையம் பரமாமிருதார்த்தம் லக்னம் சதா பவது மாதரிதம் தவார்த்தம். அம்மா, என்னுடைய பார்வையானது உங்களிடத்துல வந்து சேரட்டும். லக்னம் சதா பவது மாதா இதம் தவார்த்தம் உமக்காக தேஜப்பரம் பகுள குங்கும பங்கசோணம். எப்படி உங்களுடைய ஸ்வரூபம் இதற்கு முன்னால ஸ்தூல உருவத்தை சதுர்புஜே சந்திர கலாவதம்சேன்னு நான் சொன்னேன். இப்ப நான் சொல்றேன் தகில் லதா சமரது சக்ரோ பரிதம் ஸ்திதா அப்படின்னு தேஜ புஞ்சமாக தேனோபரிடத்துல பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியதான ஒரு பிரம்மஸ்வரூபமாக அப்படி இருக்கட்டும். தேஜப்பரம் எப்படி பகுள குங்கும பங்கசோணம், அந்த குங்கும கலர்ல குங்குமம் பங்கம் மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு தேஜஸ், அந்த அருணமான ஒரு தேஜஸாக நாம் பார்க்கட்டும். ஏன்னா அம்பாளை நேரா பார்க்க முடியாது. சிம்மவாசத்தோட நேராக பார்க்கணும். அங்குதான் எடுத்துட்டு உங்க ஆத்துக்கு வந்தேன்னா போயிட்டு வாம்பை பயந்து போயிடுவோம். சிம்மம்லாம் நம்ம ஆத்துக்கு வந்ததுன்னா பயம் வந்தா எப்படி உங்களுக்கு பிரத்யட்சமாவா நம்ம சரீரத்துக்குள்ள குங்குமபங் அருணாம் கருணாகரங்கிதாட்சியும் திருதபாகங்குஜ புஷ்பபாணகாபம் அப்படின்னு அந்த ஆருண்யமான ஒரு சௌஹித்யமேகஸ்ய சர்வஸ்ய விமர்சா அப்படின்னு பாவரோபர் எடுத்தது. அப்படி சிவந்ததான ஒரு ஸ்வரூபமா தேஜப்பரம் பகுள குங்கும பங்கசோணம் பாஸ்வத் கிரீடம், பிரகாசிக்க கூடியதான கிரீடம். அமிர்தாம்சு கராவதம்சம், அமிர்தாம்சு சந்திரன், அமிர்தம் முழுமையான கிரணங்கள் உள்ளவர் அவர் சந்திரன். கராவதம்சம் மத்திய திரிகோண நிலையம் பரமாமிருதார்த்தம், ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவுல திரிகோணத்துல பிந்து ஸ்தானத்துல பரம அமிர்தார்த்தம், பரமமான உயர்ந்ததான அமிர்தத்தை எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமா நான் பார்ப்பேன். லக்னம் சதா பவது மாதரிதம் தவார்த்தம் தேஜப்பரம் பகுள குங்கும பங்கசோணம் பாஸ்வத்கிரீடம் அமிர்தம் சுகராபதம்சம் மத்தியே திரிகோண நிலையம் பரமாமிருதார்த்தம் ஸ்ரீகாரமேவ தவ நாம ததேவ ரூபம் ஸ்வநாம துர்லபமிஹ திரிபுரே கிருணந்தி ஸ்வத்தேஜசா பரிணதம் யதாதிபூதம் சௌக்கியம் தனோதி சரசீர்வா சம்பதாத்யைஹ ஸ்ரீகாரமேவ தவ நாம. அம்பாளுக்கு என்ன பேரு? நற்கிரீம் ஸ்ரீகார ரூபிணி.
லலிதா திருஷதியில பார்த்ததுல ககார ரூபா கல்யாணி, சகாரம் அம்பாளுக்கு ஒரு ரூபம், ஏகாரம் ஒரு ரூபம், ஸ்ரீங்காரம் ஒரு ரூபம். ஸ்ரீங்காரமே அம்பாளுடைய வடிவம். அதனால ஸ்ரீங்காரமேவ தமநாம ததேவ ரூபம். இதான் இதுக்கு முன்னால சொன்னேன். ராஜராஜேஸ்வரி போட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீங்காரம் மாதிரியே இருக்கும். அதே போலயே அம்பாளுடைய நாம பேர் என்ன? ஸ்ரீமே அம்பாளுக்கு பேரு, வேற பேர் வேண்டாம். ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம்னு ஜபிச்சுட்டே ஸ்ரீங்காரமேவ தமநாம ததேவ ரூபம் ஸ்வன்னாம துர்லபமிஹ திரிபுரே கிருணந்தி. அம்மா உங்களுடைய நாமாவை, உங்களுடைய ஸ்ரீங்காரத்தை அதை அறிந்து கொள்றவர்கள் ரொம்ப துர்லபம், அடையிறது ரொம்ப கஷ்டம். ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருந்தா தான் அதை அடைய முடியுமே தவிர சாதாரணமா அடைய முடியாது. சொன்னாம துர்லபமகம், துர்லபம் துக்கேன லப்யம் இது துர்லபா, வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன். ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருந்தால் தான் முடியும். துர்லபமிக திரிபுரே கிருணந்தி, அப்படி இருக்கிறவா தான் அடைகிறா. தேஜசா பரிணதம் வியதாதி பூதம். இந்த வியதாதி பூதங்கள் பஞ்சபூதங்கள், ஆகாசம், வாயு, நெருப்பு, ஜலம், பிருத்திவி, அதுல இருந்து வரதான சகல பதார்த்தங்களும் எல்லாம் தேஜசா பரிணதம். தேஜசா தங்களுடைய தேஜோ வடிவமான பிரகிருதி சக்தியினால் அவளுடைய அம்பாள் சூக்ஷ்ம ரூபமா இருந்துட்டு இருக்கா, கேவலமாக இருந்துட்டு இருக்கா. அம்பாளுடைய தேஜஸ் இருக்க பட்சல கிரணங்கள், அந்த கிரணங்களாவது இதுல உண்டு பண்றது. அந்த நித்யா தேவதைகளாக மாறி இத்தனையும் கிரணங்களை உண்டு பண்றது, கிரணங்கள் உலகங்களை உண்டு பண்றது. அம்பாள் சாட்சாத்தா உண்டு பண்ணல, சாட்சாத்தாக சாட்சி ரூபமா இருக்கா. ஆனா அம்பாளுடைய தேஜஸ்ல வந்ததான கிரணங்கள் உலகத்தை உண்டு பண்றது. தேஜசா பரிணதம் வியதாதி பூதம் சௌக்கியம் தனோதி. உலகத்தை உண்டு பண்றது மட்டும் இல்ல, அந்த உலகமானது உபாசகாலத்தை சௌக்கியம் தனோதி, சௌக்கியத்தை கொடுக்கிறது. சரசீருஹ சம்பதாத்யை, எத்தனை விதமான சம்பத்துக்களோ அத்தனையும் கொடுத்து அவரை காப்பாத்துறது. அப்படின்னு அம்பாளுடைய பேரை துர்லபமாக, அம்பாளுடைய நாமாவை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, குருமுகமாக யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு இவ்வளவு பலம் வருது. ஆகையால் இந்த மந்திரத்தை விடாம சொல்லுங்க. ஹ்ரீங்காரத்ரய சம்புடேன மஹதா மந்திரேன சந்தீபிதம் ஸ்தோத்ரம் பிரதிவாசதம் தவ புரோமா தர்ஷபேன் மந்திரவித். இந்த மந்திரம் 3 ஹ்ரீங்காரத்தோட கூடினதான மந்திரம், பஞ்சதசி மந்திரம். தெரியாத எனக்கு ஸ்தோத்திரத்தை வாசிங்க. முன்னால சொன்னமோ இல்லையா, இதுலயே இருக்கு இந்த மந்திரம். ஆகையால் ஸ்தோத்திரத்தை வாசிங்க. ஹ்ரீங்காரத்ரய சம்புடேன மஹதா மந்திரேன சந்தீபிதம், மிக உயர்ந்ததான இந்த மந்திரங்கள்னால விளக்கப்பட்டதான ஸ்தோத்திரம் பிரதிவாசரம். இந்த ஸ்தோத்திரத்தை யார் தினந்தோறும், பிரதிவாசரம்னா வாரத்துக்கு ஒரு தரம் நினைக்கப்படாது. சோமவாசரா மங்களவாசரா வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி இல்ல. பிரதிவாசரம்னா பிரதிதினம். ஸ்தோத்திரம் பிரதிவாசரம் தவபுரா. அவளுக்கு முன்னால இருந்து மாதா ஜபேன் மந்திரவித் தெரிஞ்சுக்கிறவன். சத்யக்ஷோடி புஜோ, இம்மிடியேட்டா என்ன ஆயிடுறான், ராஜாவா ஆயிடுறான். ராஜாட்ட வேண்டியதான எல்லா அவஸ்தைகளும் உனக்கு வருது. சத்யக்ஷோடி புஜோ பஜந்தி வசகா. லோகத்துல இருக்கவள ராஜாக்கள்ல இவாளுக்கு வசம் ஆயிடுறாளாம். சத்யக்ஷோடி புஜோ பவந்தி வசகா லக்ஷ்மி சிரஸ்தாயினி. மகாலட்சுமி தாயார் பர்மனண்டா உங்க இடத்துல இருக்கு. உங்க இடத்துலயே பர்மனன்ட் அட்ரஸோட இருந்தது. வேற எங்கேயும் இங்கேயும் வந்து போறது கிடையாது. லட்சுமிக்கு சஞ்சலான்னு பேர். பக்தி இல்லாதவாளுக்குத்தான் சஞ்சலா. பக்தி இருக்கிறவாளுக்கு மகாவிஷ்ணு பாதத்துல, கிருஷ்ண பாதத்துல ஒரு துளசியை யார் வைப்பாளோ அவளுடைய வீட்டுல லட்சுமி பர்மனண்டா இருப்பா. யாருக்கும் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய ஆத்துக்காரரை மதிக்கிற இடத்துல ரொம்ப சந்தோஷம். தான் மட்டும் ஆத்துக்கார வைக்கலாம், அது வேற. ஆனா ஆத்துக்காரருக்கு யாரு கௌரவம் கொடுக்கிறாளோ அவள் இடத்துல சந்தோஷம். சாதாரண ஸ்திரீகளுக்கே அப்படி இருக்குமே. ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு சொல்லணுமா, மகாவிஷ்ணு பாதங்கள்ல ஒரு துளசியை வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணி நிலையானால் வெங்கடேஷா காப்பாத்துன்னு சொன்னா போறோம், இல்லாம போயிடும். சத்யக்ஷோணி புஜோ பஜந்தி விசகா லட்சுமி சிரஸ்தாயினி. அவ்வளவுதானா? ரொம்ப காசு இருக்கு சார், ஆனா ஒன்னும் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. வாணி நிர்மல சுத்தி பார பரிதா. மகாலட்சுமி தாயார் அனுகிரகப்பட்டவல்ல, மகாசரஸ்வதியுடைய அனுகிரகம் வரும். வாணி நிர்மல சுத்தி பார பரிதா. சரஸ்வதி தாயாருடைய அனுகிரகம் நிர்மலமான அப்பழுக்கற்றதான சொற்களுடன் பார பரிதா. இது மட்டும் 2 இருக்கு சார், ஆனா என்னன்னு
அல்பாயுர் அனபத்யோவா என்ன பண்றது அப்படி ரொம்ப உயர்ந்ததான நிலைக்கு இருந்தவன் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அல்பாயுவா இருப்பான், இல்லைன்னா அனபத்தியா குழந்தை இல்லாம இருக்கும். இப்படிப்பட்டதான சில தோஷங்கள் வரலாம். ஆனா அப்படி எல்லாம் இல்லை. அதோட மட்டும் இல்ல, இவ எப்படி மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு, இல்லைன்னா அம்பாளுடைய சரஸ்வதி அனுகிரகமும் இருக்கு, நன்னாவும் பெய்யன் இருக்கேன், எல்லாமும் இருக்கு. அதோட ஜாகர்த்தி தீர்க்கம் வயா, சில பேப்பர்ல ஜெயஹான்னு இருக்கும், தப்பு வயஹான்னு இருக்கும். ஜாகர்த்தி தீர்க்கம் வயா, நீண்ட ஆயுள், 100 வருஷம்னா 100 வருஷம் நிச்சயமா இருப்பார். அந்த அளவுக்கு இவளுக்கு சகல க்ஷேமம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால எல்லா க்ஷேமும் வரும்னு பஞ்சவிஷய மந்திரம் யாருக்கு தெரியலையோ அவ இந்த ஸ்தோத்திரத்தை வாசித்தாலே அந்த மந்திரங்கள் இந்த ஸ்தோத்திரத்துல ரகசியமாக இருக்கிறதுனால சாதாரணமாக ஏதோ ஒரு தரம் தான் வரும், ஒவ்வொரு எழுத்துதான் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு நினைக்காதீங்க, நிறைய தரம் வந்திருக்குது. உங்களுக்கு தெரியல ரகசியமாக எந்தெந்த எழுத்துல அப்படி இருக்கக்கூடியதாக இந்த ஸ்தோத்திரத்தை யார பக்தியுடன் படிக்கிறாரோ அவளுக்கு சொன்ன சகல க்ஷேமமும் ஏற்படும். அதை விட உயர்ந்ததான ஒரு சுரூபம் பகவானுடைய பாத பத்மங்கள்ல பக்தி ஏற்படும். அது இருந்தா போரும், ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தா போரும், வேற ஒண்ணும் வேண்டாம். அவ நம்மள அழைச்சு அந்த பகவான் இடத்துல சேர்த்து வைப்பார். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு சுரூபத்தை நாம் இந்த வருஷம் விஜயதசமின்னு ஆரம்பிச்சு பார்த்தோம். ரொம்ப விசேஷமா அப்பப்ப ஏதோ ஒண்ணு நினைக்கலாம், இருந்தாலும் இப்படிப்பட்டதான நல்ல ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியதான வாய்ப்பு ஏற்பட்டது. அது எல்லோருக்கும் சகல க்ஷேமம் ஏற்படணும்னு சொல்லிட்டு இனிமேல விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆக்சுவலா நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அது அடுத்த கிளாஸ்ல இருந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்த சனி ஞாயிறு நான் ஊர்ல இல்லை, அதனால அடுத்த சனி ஞாயிறு கிளாஸ்ல இல்லை.